ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜ் புலாவ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேப்சிகம் போட்டு ஒரு புலாவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் அப்புறம் கொஞ்சம் பீன்ஸும் தான் வீட்டில் இருந்தது. ஸோ அதை எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட வந்து வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அதையும் வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். இந்த பிரியாணி இலையெல்லாம் வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்தேன். அதையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருந்தேன். அது கூட வந்து கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். இனி வந்து புலாவ் மாதிரின்றனால எல்லாமே அப்படி அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் புதினாவையும் போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கேரட் சேர்க்காதனால தான் 4 தக்காளி போட்டிருக்கேன். பட் அது வந்து நல்லாவே இருந்துச்சு ஃப்ளேவர். நல்ல புளிப்பு தன்மையோட சூப்பராகவே இருந்துச்சு. மசாலா பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஊற வச்சுருந்த 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸு, அது கூட வந்துட்டு 8 டம்ளர் தண்ணி அது எல்லாத்தையும் கலக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து லெமனும் புழிஞ்சு விட்டுட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். உப்பு மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுனாலே புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா செம்மையாக புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.